புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியில் இருந்து வாசகம். அதிகாரம் 16, இறை வார்த்தைகள் 13 தொடக்கம் 19 வரை. அக்காலத்தில் இயேசு பிலிப்பு செசாரியா பகுதிக்கு சென்றார். அவர் தம் சீடரை நோக்கி, மானிட மகன் யார் என்று மக்கள் சொல்கிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சிலர் திருமுழுக்கு யோவான் எனவும், வேறு சிலர் எலியா எனவும், மற்றும் சிலர் எரேமியா அல்லது பிற இறைவாக்கினருள் ஒருவர் என்றும் சொல்கின்றனர் என்றார்கள். ஆனால் நீங்கள் நான் யார் என சொல்கிறீர்கள் என்று அவர் கேட்டார். சீமோன் பேதுரு மறுமொழியாக, நீர் மெசியா, வாழும் கடவுளின் மகன் என்று உரைத்தார். அதற்கு இயேசு, ஜோனாவின் மகனான சீமோனே, நீ பேறு பெற்றவன், ஏனெனில் எந்த மனிதரும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, மாறாக விண்ணகத்தில் உள்ள என் தந்தையை வெளிப்படுத்தியுள்ளார். எனவே நான் உனக்கு கூறுகிறேன், உன் பெயர் பேதுரு. இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ளா. விண்ணரசின் திறவுகோல்களை நான் உன்னிடம் தருவேன். மண்ணுலகில் நீ தடை செய்வது விண்ணுலகிலும் தடை செய்யப்படும். மண்ணுலகில் நீ அனுமதிப்பது விண்ணுலகிலும் அனுமதிக்கப்படும் என்றார். இது வாழ்வு தரும் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவிலே அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று புனித பேதுரு, புனித பவுல் இந்த திருத்தூதர்களினுடைய பெருவிழாவை திருச்சபை நினைவு கூர்ந்து கொண்டாடுகிறது. ஒரு சிறப்பான நாள், ஒரு அற்புதமான நாள். ஆண்டவர் இந்த இரண்டு புனிதர்களையும் நிறை வல்லமையோடு ஆசீர்வதித்தார். அந்த புனிதர்கள் இயேசுவுக்காக தங்களுடைய வாழ்க்கைகளை அர்ப்பணிக்கின்றார்கள். அவருடைய வாழ்க்கை வரலாறு எங்களுக்கு வெட்ட வெளிச்சமாக தெரிகிறது. ஆண்டவர் இயேசுவினுடைய உயிர்ப்புக்கு பிற்பாடு அவருடைய விண்ணேற்றம் நடைபெறுகிறது. அவர் விண்ணகத்துக்கு செல்லுகின்றார். பரிசுத்த ஆவியை அவர் அனுப்புகின்றார். வல்லமையை இந்த சீடர்கள் பெற்றுக்கொள்ளுகிறார்கள். அவர்கள் திருச்சபையினுடைய உன்னதமான சாட்சிகளாக இந்த உலகத்துக்குள்ளே வாழுகிறார்கள். உடனடியாக இந்த பேதுருவினுடைய வாழ்க்கையை நாங்கள் பார்க்கிறோம். அவர் முற்றும் முழுதாக தன்னை மாற்றிக்கொண்டு இறை வல்லமையை உணர்ந்தவராக இந்த உலகத்துக்குள்ளே இயேசு என்கின்ற நற்செய்தியை போதிப்பவராக மாறுகின்றார். அவருடைய வாழ்க்கையை நாங்கள் திட்ட தெளிவாக பார்க்கலாம். நற்செய்தியிலே பல இடங்களிலே நாங்கள் பேதுருவை சந்திக்கின்றோம். இந்த பேதுரு என்கின்ற தனி மனிதன் எப்படிப்பட்ட ஒரு மனிதனாக இருந்தான் என்பதை இயேசுவினுடைய வார்த்தைகளுக்குள்ளும் நாங்கள் பார்க்கலாம். பேதுருவினுடைய வாழ்வுக்குள்ளும் நாங்கள் சிறப்பாக பார்க்கலாம். இந்த பேதுருவை ஆண்டவர் அழைக்கின்றதே ஒரு மிக முக்கியமான அழைப்பு. இந்த பேதுரு கடலோடு இருந்தவன், கடலோடு திரிந்தவன், கடலுக்குள்ளே இருக்கின்ற விடயங்கள் எல்லாவற்றையும் அவன் அறிந்திருக்கிறான். அவனுக்கு மீன்பாடு எதுவுமே கிடைக்கவில்லை. இயேசுவினுடைய உடனிருப்பு அங்கே செல்லுகின்றது. அவர் வலப்பக்கம் வலைகளை போடுங்கள் என்று சொல்லுவார். அவர்கள் பெரும்பாடான மீன்பாட்டை காணுகின்றார்கள். அவர்கள் திகைத்து போகிறார்கள். அதற்குள்ளே பேதுரு ஆண்டவரை பார்த்து சொல்லுவான், ஆண்டவரை, நான் பாவி, என்னை விட்டு அகன்றுப்போம். பெரும்பாடான மீன்பாட்டை கண்டவன், சாதாரணமான ஒரு மனிதனாக இருக்கவில்லை. அவன் கடலோடு இருந்தவன், கடலை அவன் வடிவாக தெரிந்தவன். ஒரு சாதாரணமான ஒரு மனிதன் வந்து இப்படி வலப்பக்கம் வலைகளை போடுங்கள் என்று சொல்லுகிறான் என்று சொன்னபோது அவன் எதிர்த்து எதுவுமே பேசவில்லை. மாறாக, ஆண்டவரை, நான் பாவி, என்னை விட்டு அகன்று போம் என்று சொல்லுகிறான். அப்போது ஆண்டவர் சொல்லுகின்ற வார்த்தை மிக முக்கியமானது. நீ இவ்வளவு நாளும் மீன்களை பிடித்தாய், இனிமேல் நீ மனிதரை பிடிக்க வேண்டும். மனிதரை நீ இறை வல்லமைக்குள்ளே அழைத்து கொண்டு வர வேண்டும். மனிதர்களை நீ ஆசீர்வதிக்க வேண்டும். மனிதர்களுக்காக உன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்க வேண்டும். இறைவனுடைய ஆசீர்வாதத்தை மனிதர்களுக்கு நீ கொடுக்க வேண்டும். இந்த ஆண்டவருடைய ஒற்றை வார்த்தையிலே அன்பானவர்களே எல்லா திட்டமும் அமைந்திருந்ததை நாங்கள் பார்க்கலாம். இந்த பேதுரு இயேசுவோடு அவர் பயணப்படுகின்றார். அவர் எல்லா நேரங்களிலேயும் இயேசுவினுடைய அற்புதமான நேரங்களில் எல்லாவற்றிலையும் தனியாக இந்த பேதுருவோடு சேர்ந்து இந்த யாகப்பரும் ஜோவானுமாக இணைந்து இந்த மூவருமாக சிறப்பான அந்த வல்லமையை பெற்றுக்கொள்ளுகிறார்கள். ஆண்டவர் தாபோர் மலையிலே உருமாற்றம் அடைகின்ற போது பேதுரு அங்கே நிற்கின்ற பேதுரு சொல்வார், ஆண்டவரை, நாங்கள் இங்கே இருப்பது எவ்வளவு நல்லது, உமக்கொன்றும் மோயிசனுக்கொன்றும் எலியாவுக்கொன்றுமாக 3 கூடாரம் நாங்கள் அமைப்போமே, இங்கே இருப்போம் என்று சொல்வார்.
அந்த மாட்சியினுடைய அழகை பேதுரு ரசித்து கொண்டே இருந்திருக்கிறார். ஒவ்வொரு கட்டத்திலையும் பேதுருவை ஆண்டவர் அழைத்து கொண்டே போகிறார். அந்த அழைப்பினுடைய மேன்மையை பேதுரு சிறப்பாக அனுபவிக்கின்றார். ஆண்டவர் இயேசு நற்கருணை பிரசன்னத்தை பற்றி சொல்லுகின்ற யோவான் நற்செய்தி 6ஆம் அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கின்றோம். ஆண்டவர் நற்கருணை பிரசன்னத்தை சொல்லுகின்ற போது பலரும் ஆண்டவர் இயேசுவை விட்டு போய்விட்டார்களாம். ஆண்டவர் இயேசு தன்னுடைய அப்போஸ்தலர்களை பார்த்து, தன்னுடைய திருத்துதர்களை பார்த்து ஒரு கேள்வியை கேட்பார். நீங்களும் போய்விட நினைக்கின்றீர்களா? பேதுரு சொல்லுவார், ஆண்டவரே. ராயப்பர் சொல்லுவார், ஆண்டவரே, நாங்கள் யாரிடம் போவோம்? நிலை வாழ்வு தருகின்ற வார்த்தைகள் எல்லாம் உம்மிடம் தானே உள்ளன. நீர் கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்று சொல்லுவார். இன்றைக்கு நற்செய்தியிலேயே நாங்கள் பார்க்கிறோம். இந்த மத்தேயு நற்செய்தி 16ஆம் அதிகாரத்திலே மக்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள்? அப்போது பலரும் பலவாறு சொல்லுகிறார்கள். திருமுழுக்கு யோவான் என்று சொல்லுகிறார்கள், எலியா என்று சொல்லுகிறார்கள், எரேமியா என்று சொல்லுகிறார்கள், மற்ற இறைவாக்கினர் என்று சொல்லுகிறார்கள். நீங்கள் நான் யார் என சொல்லுகிறீர்கள்? பேதுரு தான் மறுமொழி சொல்லுவார். அவர் சொல்லுகிறார், நீர் மெஸ்ஸியா, வாழும் கடவுளினுடைய மகன் என்று சொல்லுவார். அங்கே சொல்லுவார், ஆண்டவரே, நிலை வாழ்வு தருகின்ற வார்த்தைகள் எல்லாம் உம்மிடம் தானே உள்ளன. நீர் கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்று சொல்லுவார். இதே பேதுரு தன்னுடைய பலவீனத்தையும் நாங்கள் இந்த நற்செய்தியிலே அவருடைய பலவீனங்களை நாங்கள் பார்க்கிறோம். பல தடவைகள் ஆண்டவர் இயேசு போ பின்னாலே சாத்தானே என்று சொல்லி இந்த பேதுருவை ஆண்டவர் கலைக்கின்றார். இந்த பகுதியை நாங்கள் பார்க்கிறோம். அவர் தன்னுடைய பாடுகளை முன்னறிவிக்கின்றார். மூப்பர்களினாலும் தலைமை குருக்களினாலும் மறைநூல் அறிஞர்களினாலும் உதறி தள்ளப்பட்டு அவர் சிலுவையிலே பலியாக வேண்டும் என்று சொன்ன போது பேதுருவுக்கு தாங்கிக் கொள்ள முடியவில்லை. பேதுரு சொல்றார், ஆண்டவரே, இது உமக்கு வேண்டாம், போ பின்னாலே சாத்தானே. நீ கடவுளுக்கேற்றவை பற்றி எண்ணாமல் மனிதருக்கேற்றவை பற்றி எண்ணிக்கொண்டிருக்கிறாய். இந்த பேதுரு அன்பானவர்களே, ஆண்டவர் இயேசு காலடிகளை கழுவிக்கொண்டு இருந்தபோது, ஆண்டவரே, நீரா என்னுடைய காலடிகளை கழுவப் போகிறேன், நான் ஒருபோதும் இதை அனுமதிக்க மாட்டேன் என்று சொல்லுவார். அப்போது ஆண்டவர் சொல்றார், நான் உன்னுடைய காலடிகளை கழுவாவற்றில் என்னோடு உனக்கு பங்கில்லை. அப்போது பேதுரு சொல்வார், ஆண்டவரே, அப்படின்ற என் தலையை, என்னுடைய கைகள் எல்லாவற்றையும் கழுவும் என்று சொல்லுவார். இந்த பேதுரு ஆண்டவர் இயேசுவை மறுதலிக்கின்றார். இறுதி கட்டத்திலே ஆண்டவர் இயேசு சிலுவையை சுமக்கின்ற நேரத்திலே, ஆண்டவர் இயேசு இறுதியாக தன்னுடைய பாடுகளை அனுபவிக்கிற நேரத்திலே இந்த பேதுரு ஆண்டவர் இயேசுவை மறுதலிக்கின்றார். அதை ஆண்டவர் ஏற்கனவே சொல்லுவார், நீ மும்முறை என்னை மறுதலிக்கும் முன் சேவல் கூவாது என்று சொல்லுவார். 3 தடவைகள் பேதுரு மறுதலிக்கின்றார். சேவல் கூவியது. ஆண்டவர் இயேசு திரும்பி பார்க்கிறார். பேதுரு மனம் வருந்தி அழுதார் என்று பார்க்கிறோம். இதே பேதுருவை நாங்கள் சந்திக்கிறோம். ஆண்டவர் இயேசுனுடைய உயிர்ப்புக்கு பிற்பாடு, ஜோனாவின் மகனாகிய சீமோனே, எல்லாரையும் விட நீரை நீ அன்பு செய்கிறாயா? ஆமாண்டவரே, நான் உம்மை அன்பு செய்கிறேன் என்பது உமக்கு தெரியும். பேதுரு சொல்வார், ஆண்டவரே, நான் உம்மை அன்பு செய்கிறேன். இறுதியாக ஆண்டவர் கேட்ட போதும் பேதுரு சொல்வார், ஆண்டவரே, நான் உம்மை அன்பு செய்கிறேன், உமக்கு தெரியாத உண்டா? ஆண்டவர் சொல்வார், இவ்வளவு காலமும் நீ இளைஞனாக இருந்தபோது நீ விருப்பமான இடத்துக்கெல்லாம் போனாய். ஆனால் நீ முதிர்ந்த வயதான போது நீ கைகளை விரித்து கொடுப்ப, உனக்கு விருப்பமில்லாத இடத்துக்கு உன்னை அழைத்து கொண்டு போவார்கள். அப்போது நற்செய்தி சொல்லும், அவர் எப்படியான மரணத்தை ஏற்றுக்கொள்ளப் போகிறார் என்பதை குறித்தே ஆண்டவர் அவற்றை சொல்லுகிறார். இன்றைய நாள் தான் அந்த நாள். பேதுரு தன்னை முற்றுமுழுதாக இயேசுவுக்காக அர்ப்பணித்த நாள். அன்பானவர்களே, தலைகீழாக அவர் சிலுவையிலே அறையப்படுகிறார். இயேசுவை போல் அவர்கள் சிலுவையிலே அறைவதற்காக கொண்டு போன போது பேதுரு சொல்வார், ஆண்டவரை போல என்னை சிலுவையில் அறைய வேண்டாம். அப்போது அவரை தலைகீழாகவும் கால் மேலாகவும் வைத்து அவரை சிலுவையிலே அறைந்து கொன்றார்கள். இயேசுவுக்காக தன்னுடைய வாழ்க்கை முழுவதையுமே அர்ப்பணிக்கின்றார். பலவீனங்கள் அவருக்குள்ளே இருந்தன. அதை பலமாக அவர் மாற்றிக்கொள்ளுகிறார். இடர்பாடுகள் அவருக்குள்ளே இருந்தன. பல துன்பங்களை அவர் அனுபவிக்கின்றார். கஷ்டங்கள், வேதனைகள் இருந்தன. அவற்றை இயேசுவுக்காக அவர் ஏற்றுக்கொள்ளுகின்றார். அவர் மறுதலிக்கின்ற ஒரு மனிதனாக இருந்தார். திருச்சபையினுடைய உன்னதமான தூணாக அவர் மாறுகின்றார். அவ்வளவு பலவீனத்தின் மூலமாகவும் ஆண்டவர் பலத்தை ஏற்படுத்தி கொடுத்தார். அதனாலே இன்றைக்கு திருச்சபையினுடைய உன்னதமான தூணாக அவர் வாழ்ந்து எங்களுக்காக எப்போதுமே அவர் பரிந்து பேசிக்கொண்டிருக்கிறார் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளுகிறோம். அன்பானவர்களே, 2வது மிக முக்கியமான புனிதர் புனித பவுல். புனித பவுல் தமஸ்கு சாலையிலே ஆண்டவர் இயேசுடைய அந்த உயிர்த்த ஆண்டவருடைய பிரசன்னத்தை சந்திப்பதற்கு அவர் வாய்ப்பு பெறுகின்றார்.
அவர் தமஸ்கு சாலையிலே சென்று கொண்டிருந்த போது அவர் தூக்கி எறியப்படுகின்றார். தனக்கு பரிச்சயமான அந்த குதிரையில் இருந்து அவர் தூக்கி எறியப்படுகின்றார். ஆண்டவரே, நீர் யார் என்கின்ற ஒரு கேள்வியை கேட்பார். திருத்தூதர் பணிகள் நூலில் 9வது அதிகாரத்திலே நாங்கள் சிறப்பாக பார்க்க முடியும். அப்போது ஆண்டவர் சொல்ல, நீ துன்புறுத்துகின்ற இயேசுதான் நான் என்று சொல்லுவார். பவுலினுடைய வாழ்க்கை ஒரு திருப்பத்தை ஏற்படுத்துகின்றது. எவ்வளவு தூரத்துக்கு கிறிஸ்தவர்களை கொலை செய்வதற்காக, கிறிஸ்தவர்களை துன்புறுத்துவதற்காக போன பவுல் ஆண்டவர் இயேசுவினுடைய உடனிருப்பை கண்டு கொள்ளுகின்ற போது முற்றுமுழுதாக தன்னை மாற்றிக்கொள்ளுகிறார். அவர்களும் திருத்தூதர்களா? நானும் திருத்தூதன் தானே, நான் கடைசியிலே வந்த பிள்ளையாக இருந்தாலும் நானும் திருத்தூதன் என்று சொல்லுவார். அவ்வளவு உன்னதமான ஒரு சிறப்பான வாழ்வுக்குள்ளே பவுல் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கின்றார். நீங்கள் பார்க்கிறோம், நாங்கள் சிறப்பான விதத்திலே இந்த நற்செய்தியிலே, இந்த புதிய ஏற்பாட்டிலே இந்த பவுலினுடைய வாழ்க்கையை நாங்கள் பார்க்கின்ற போது கிட்டத்தட்ட 13 புத்தகங்கள், 13 நூல்கள் இந்த பவுலினுடைய நூல்களாக எங்களுக்கு தரப்படுகின்றன. ரோமியர் எழுதிய திருமுகத்திலிருந்து நாங்கள் பார்க்கலாம். சிறப்பான விதத்திலே பவுல் தன்னுடைய எழுத்துக்களினாலும் தன்னுடைய வாழ்க்கையினாலும் இயேசுவுக்கு சாட்சியம் கொடுப்பவராக இருந்தார். கலாத்தியர் எழுதிய திரும்பவும் 2ஆம் அதிகாரம் 19-20 வாக்கியங்களை நாங்கள் பார்க்கிறோம். வாழ்வது நான் அல்ல, என்னில் கிறிஸ்து தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். எவ்வளவு துன்பப்பட்டேன் தெரியுமா, எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா, எவ்வளவு வேதனைப்பட்டேன் தெரியுமா. காடுகளினாலே இடர்கள், நாட்டிலே இடர்கள், காட்டிலே இடர்கள், போலி திருத்தூதர்களினாலே இடர்கள், இப்படி எத்தனை இடர்களுக்கு ஆளானேன். பாடுபட்டு உழைத்தேன், பன்முறை கண் விழித்தேன், சிறையில் வாடினேன், குளிரில் வாடினேன். எத்தனையோ தடவைகள் என்னை அடித்தார்கள், உதைத்தார்கள். என் சாவின் வாயிலில் நான் நின்றேன். இருந்தும் ஆண்டவர் இயேசு என்கின்ற உன்னதமான ஒப்பற்ற செல்வத்தை எனதாக்கி கொள்வதற்காக நான் எல்லாவற்றையும் குப்பி என்று கருதுகிறேன் என்று சொல்வான் பிலிப்பியர் 3:8. எவ்வளவு தூரத்துக்கு அன்பானவர்களே தன்னுடைய வாழ்க்கையை பவுல் இயேசுவுக்காக அர்ப்பணிக்கின்றார். எவ்வளவு துணிவு இருந்தது அவனுக்கு. வாழ்வது நான் அல்ல, என்னில் கிறிஸ்து தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லுவாரே. தீமோத்தேயுவுக்கு எழுதிய 2வது கடிதம் இன்றைய 2வது வாசகத்திலே நாங்கள் பார்க்கிறோம். நான் சீரியதொரு பந்தயத்திலே ஓடினேன், ஓட்டத்தை முடித்து கொண்டேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், நம்பிக்கையோடு நான் இருந்தேன், நல்விருந்தின் நேரிய வாழ்வுக்கான பரிசு, அந்த வெற்றி வாகை எனக்காக காத்திருக்கிறது. அது எனக்கு ஆண்டவர் தருவார் என்று எனக்கு தெரியும். ஏனென்றால் இயேசுவுக்காகத்தானே இந்த உலகத்திலே நான் வாழ்ந்தேன். எனவே அன்பானவர்களே, இன்றைக்கு இந்த 2 புனிதர்களும் அற்புதமான புனிதர்களாக இருக்கிறார்கள். அதனால் தான் திருச்சபையினுடைய தூண்கள் என்று சொல்லப்படுகிறது, திருச்சபையினுடைய கண்கள் என்று சொல்லப்படுவார்கள் இந்த 2 புனிதர்களும். இந்த 2 புனிதர்களும் ஒரே நாளிலே அவர்கள் இறக்கிறார்கள். ராயப்பர் நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த பேதுரு தலைகளாக சிலுவையில் அறையப்பட்டு அவர் மரிக்கின்றார். அதே நாளிலே புனித பவுல் தலை வெட்டப்பட்டு சிரச்சேதம் செய்யப்பட்டு அன்றைய நாளிலும் இரத்தம் சிந்தி மரிக்கின்றார்கள். இந்த 2 புனிதர்களும் திருச்சபையினுடைய உன்னதமான புனிதர்களாக மாறுகிறார்கள். காரணம், ஒருவரிடத்திலே வானகத்தின் திறவுகோல் இருக்கிறது, மற்றவரிடத்திலே இறைவார்த்தையினுடைய வல்லமை இருக்கிறது. சிறப்பான விதத்திலே ஆண்டவர் இயேசுவுக்காக தங்களுடைய வாழ்க்கையை முற்று முழுதாக அர்ப்பணித்தார்கள். பவுலினுடைய வாழ்க்கையும் ஒரு சிறப்பான வாழ்க்கையாக இருந்தது. நான் எவ்வளவு தூரத்துக்கு இயேசுவுக்காக வாழ்ந்தேன் தெரியுமா, அதுபோல நீங்களும் வாழ வேண்டும் என்கின்ற அற்புதமான அழைப்பை தருவார். பவுலினுடைய எழுத்துக்கள் எல்லாம் அற்புதமானவை, சிறப்பானவை. எல்லாவற்றையும் பிழிந்து எடுத்துக்கொண்டு இயேசுவினுடைய வாழ்க்கையை முற்று முழுதாக பறைசாற்றுகின்ற தன்னுடைய கடிதங்களோடாக எவ்வளவு மக்களை மனம் திருப்பினார் தெரியுமா. அதே போலதான் பேதுருவும் தன்னுடைய வாழ்க்கையினாலே சிறப்பான ஒரு புனிதராக எங்களுக்கு தரப்படுகிறார். இன்றைக்கு இந்த 2 புனிதர்களை நாங்கள் ஒரு சேர நினைக்கிறோமே, அவருடைய வாழ்க்கையை நாங்கள் பார்க்க வேண்டும். பலவீனங்கள் அவர்களுக்குள்ளே இருந்தன, அதை பலமாக மாற்றுகிறார்கள். துன்பங்களை அவர்களும் ஏற்றுக்கொண்டார்கள், அந்த துன்பங்களை இன்பமாக அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். எவ்வளவு அடிபாடுகள், எவ்வளவு வேதனைகள், எவ்வளவு கஷ்டங்கள், சாவுகள் கூட அவர்களை எதுவுமே செய்து கொள்ளாத அளவுக்கு இயேசுவின் மீது அவர்கள் நம்பிக்கை வைத்தார்கள். அதற்காக தங்களுடைய உயிர்களையும் அவர்கள் கொடுத்தார்கள் என்பதை நாங்கள் இன்றைக்கு புரிந்து கொள்ளுகிறோம். இது சாட்சியத்தினுடைய மேன்மை அன்பானவர்களே, இது சாட்சியத்தினுடைய சிறப்பு, இது சாட்சியத்தினுடைய ஒரு வல்லமை. இயேசுவுக்காக இரத்தம் சிந்தி தங்களை முற்று முழுதாக அர்ப்பணித்த இந்த புனிதர்கள் எங்களுக்கு தருகின்ற பாடத்தை தான் நாங்கள் இன்றைக்கு சிறப்பாக கவனிக்க வேண்டும். எதை போதித்தார்கள், அதை அவர்கள் வாழ்ந்தார்கள். எதை சொன்னார்களோ அதை அவர்கள் செய்தார்கள். ஒரு தடவை பேதுருவும் ஜோவானும் போய்கொண்டு இருந்த போது, பிச்சை எடுத்து கொண்டு வந்தோம் அவர்களை பார்க்கிற போது பேதுரு சொல்வார், பொன்னோ வெள்ளியோ என்னிடத்தில் இல்லை, எங்களிடம் உள்ளதை உனக்கு தருகிறோம், இயேசு கிறிஸ்துவினுடைய உன்னதமான நாமத்தின் பெயரால் நீ எழுந்து நட என்று சொல்லுவார்.
அவன் நடக்க முடியாத பிச்சைக்காரன் அங்கே இருந்திருக்கிறான். இயேசு கிறிஸ்து என்கின்ற உன்னதமான மகிழ்ச்சியின் பேரினாலே நான் உனக்கு சொல்லுகிறேன், எழுந்து நட என்று சொல்லுவார். எவ்வளவு வல்லமை இருந்திருக்க வேண்டும்! இயேசு என்கின்ற பெயரை உச்சரிக்கின்ற அளவுக்கு எவ்வளவு மனப்பக்குவம் அவர்களுக்குள்ளே இருந்திருக்கிறது. ஆண்டவருக்காக தங்களை முற்றும் முழுதாக அர்ப்பணித்து இருக்கிறார்கள் என்பதைத்தான் நாங்கள் புரிந்து கொள்ளுகிறோம். இன்றைக்கு நாங்கள் எங்களுடைய திருத்தந்தையும் சிறப்பாக நினைவு கூறுகிறோம். திருத்தந்தை இன்றைக்கு சொல்லுகின்ற செய்தி என்னவென்று சொன்னால், ஒப்புரவு புனிதத்திற்கான திறவுகோல் என்று சொல்லுவார். ஒப்புரவு புனிதத்திற்கான திறவுகோல். எத்தனை பேரோட பிரச்சனைகள், எத்தனை பேர் ஏற்றுக்கொள்ள முடியாத தன்மைகள், ஒப்புரவு இல்லாமல் நாங்கள் வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம். பல ஆண்டு காலமாக பகையோடும் பகை உணர்வுகளோடும் இருக்கிறோம். பல ஆண்டுகளாக வெறுத்து ஒதுக்கி கொண்டு இருக்கிறோம். ஒப்புரவு ஏற்படுத்தி கொள்ள முடியாத மனிதர்களாக இருக்கிறோம். அவர் சொல்லுவார், ஒப்புரவு புனிதத்திற்கான திறவுகோல் என்று சொல்லுவார். புனிதத்தை நான் அடைந்து கொள்வதற்கு, புண்ணியமான வாழ்க்கையை நான் பெற்றுக்கொள்வதற்கு, என்னுடைய வாழ்க்கை இறைவனை நோக்கி நகர்த்துவதற்கு முதலிலே நீ செய்ய வேண்டியது மற்றவர்களோடு சமரசம் செய்து கொள்ள வேண்டும், மற்றவர்களோடு சந்தோஷமாக இருக்க வேண்டும், மற்றவர்களோடு ஒப்புரவாகி இருக்க வேண்டும். அப்போது நீ உன்னதமான புனிதத்தின் வாழ்க்கையை நீ அனுபவித்துக் கொள்வாய் என்பதை மீண்டும் மீண்டும் எங்களுடைய திருத்தந்தை எங்களுக்கு ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்கிறார். அதனுடைய ஒரு வெளிப்பாடாகத்தான் இன்றைய நாளிலே அவர் சொல்லுவார், ஒப்புரவு புனிதத்திற்கான திறவுகோல் என்று சொல்லுவார். அன்பானவர்களே, எனவே நாங்களும் இன்றைக்கு சிந்திப்போம், இந்த புனிதர்களுடைய வாழ்க்கை என்னை எவ்வளவு தூரத்துக்கு பாதித்திருக்கிறது, இந்த புனிதர்களுடைய வாழ்க்கையை நாங்களும் எப்படி பின்பற்றுகிறோம், இந்த புனிதர்கள் உன்னதமான சாட்சியத்தினுடைய மேன்மைக்குள்ளே வாழ்ந்தது போல நானும் கிறிஸ்துவுக்கு சாட்சியம் கொடுக்கிற நல்ல உள்ளத்தை பெற்றுக்கொள்ளுகிறேனா, அல்லது ஏதோ என்னுடைய கால் போன போக்கிலே, மனம் போன போக்கிலே கிறிஸ்தவத்தை புதைத்து கொண்டு இருக்கிறேனா, இயேசுவினுடைய நற்செய்தி விழுமியங்களை எங்கேயோ நாங்கள் தூர எறிந்து கொண்டு இருக்கிறோமா? அன்பானவர்கள், இன்றைக்கு நாங்கள் சிந்திக்க வேண்டிய ஒரு அற்புதமான நேரம். இயேசுவுக்காக நாங்கள் வாழுவோம், இயேசுவுக்காக நாங்கள் இருப்போம். நான் வாழ்ந்தாலும் ஆண்டவருக்கண்டே வாழுகிறேன், இறந்தாலும் ஆண்டவருக்கண்டே இறக்கிறேன், வாழ்ந்தாலும் செத்தாலும் நான் ஆண்டவர் இயேசுவுக்காக வாழுகிற அந்த நல்ல உள்ளத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த புனிதர்கள் இயேசுவுக்காக வாழ்ந்தார்கள், இயேசுவுக்காக இறந்தார்கள். இன்றைக்கு புனிதத்துவத்தினுடைய மேன்மைக்குள்ளே திருச்சபை அழகாக இந்த புனிதர்களை நினைக்கிறது, திருச்சபையின் தூண்களாக நினைக்கிறது. ஏனென்றால் தங்களுடைய வாழ்க்கையை அவ்வளவு பலவீனங்கள் நிறைந்திருந்தாலும் பலமாக மாற்றி இயேசுவுக்காக தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறார்கள். எனவே நாங்களும் இந்த புனிதர்களை பின்பற்றுவோம். எங்களுடைய திருத்தந்தை சொல்லுவது போல ஒப்புரவை நாங்கள் மேற்கொள்ளுவோம், புனிதத்திற்கான வழியை நாங்களும் தேடுவோம். இந்த புனிதத்திற்கான திறவுகோல் எது தெரியுமா? ஒப்புரவு என்பதை நாங்கள் சரியாக புரிந்து கொள்ளுவோம். இந்த புனிதர்கள் பேதுருவும் பவுலும் தொடர்ந்தும் எங்களுக்காக பரிந்து பேச வேண்டும் என்று கேட்டு ஆண்டவருடைய வல்லமையை நாங்களும் அனுபவிக்கிற பிள்ளைகளாக இருக்க தொடர்ந்தும் செபிப்போம். ஆமென்.